Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் நடந்து சென்ற குழந்தை உட்பட 10 பேரை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விண்ணமங்கலம் ஆற்றுப்பாலம் அருகில் இருந்த தேன்கூட்டின் மீது யாரோ கல் எறிந்துள்ளனர். அப்போது தேனீக்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்களை துரத்தி சென்று கொட்டின. இதில் 4 வயது சிறுவன், 4 பெண்கள் உட்பட 10 பேர் தேனீயின் தாக்குதலுக்கு ஆளாகினர். ரமேஷ், தஞ்சையம்மாள் ஆகிய இருவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அனுப்பி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கட்டுமாடுகள் வயல்வெளியில் அவிழ்த்து விடப்பட்ட போது 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளையை அடக்க முற்பட்டனர். இதில் 20க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மஞ்சுவிரட்டு போட்டியை திரளான மக்கள் கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தை புலியை பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேச்சேரி வெள்ளர் ஊராட்சி அரசமரத்தூர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட ஆடு, மாடு, கோழி, நாய் போன்ற கால்நடைகளை சிறுத்தை புலி வேட்டையாடி கொன்று வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விடிய அரசின் வனத்துறை சிறுத்தை புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேதியூர் நெடுஞ்சேரி செல்லும் சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு புதிய வடிகால் பாலம் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பாலம் கட்டுமான பணிகள் அரைகுறையாக இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பாலத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மண் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் வாகனங்களை இயக்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாலம் கட்டுமான பணிகளை காலதாமதம் செய்யாமல் விரைந்து முடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காவிலிப்பாளையம் பகுதியில் மர்ம நபர்கள் தண்டவாளத்தில் கல் வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வஞ்சிப்பாளையம் இடையிலான காவிலிப்பாளையம் பகுதியில் 2 இடங்களில் தண்டவாளத்தின் மீது கற்கள் வைக்கப்பட்டுள்ளது. தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்ட கற்கள் மீது ரயில் ஏறி சென்றதால் கல் நொறுங்கியது. 2 இடங்களில் கற்கள் வைக்கப்பட்டிருந்ததால் ரயிலை கவிழ்க்க முயற்சி செய்யப்பட்டதா என ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினரின் வாகன பேரணி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடைந்தது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் மே 5 முதல் 16ஆம் தேதி வரை குமரி முதல் சென்னை வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக வந்த இந்த பேரணி மதுரை உசிலம்பட்டியை அடைந்தது. அங்கு விடிய திமுக அரசை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். எல்லா சங்க தலைவர்களும் போய் நன்றி அறிவிப்பது, வாழ்த்து தெரிவிப்பது என்று சொன்னதை நாங்கள்லாம் பார்த்தோம் டிவியில். ஆனால் யதார்த்தத்தில் எந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு சந்தோஷமான மனோநிலையில் இல்லை என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பானிலானும் கெடும் என்பதைப் போல இன்றைக்கு உங்களை துதிபாடி கொண்டிருப்பவர்களினுடைய அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் வீராணம் ஏரியின் 20க்கும் மேற்பட்ட பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வீராணம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரில் 30,000 ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதர் மண்டியும் மண் மேடுகளாகவும் காணப்படும் பாசன வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கும் விடியா திமுக அரசுக்கும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.